விஷ்வா சார், விஷ்வா சார், விஷ்வா சார் இங்க, விஷ்வா சார். விஸ்வாவை காணோமே. என்னாச்சு அவருக்கு? சார் கேக் வெட்டும்போது போன் பேசிட்டு நடந்து போனதை நான் பார்த்தேன் சார். விஸ்வாவுக்கு கால் பண்ணு கல்யாண் ராமன். சீக்கிரமா பண்ணு. சீக்கிரம் பண்ணுப்பா. பண்ணு. ஐயோ சார் எடுக்க மாட்டேங்கிறார் சார். போன் எடுக்கலையா? விடுங்க, விடுங்க, இந்த விஷ்வாவை காப்பாத்தணும். விடுங்க, விடுங்க. விஷ்வா, 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 விஷ்வா. விஷ்வா, விஷ்வா, விஷ்வா. சார் சொல்லி எவ்வளவு நேரமாச்சு? யாருமே வரலையா சார்? உள்ள 2 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சீக்கிரம் வாங்க சார். விஷ்வா சார், விஷ்வா சார். விஷ்வா, விஷ்வா, விஷ்வா. விஷ்வா. ஐயோ. விஷ்வா. விஷ்வா, 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 விஷ்வா எழுந்திரு விஷ்வா, விஷ்வா, விஷ்வா ரூம்ல எழுது விஷ்வா, விஷ்வா எழுந்திரு விஷ்வா, விஷ்வா, விஷ்வா எழுந்திரு என்ன பாரு விஷ்வா, விஷ்வா எழுந்திரு, எழுந்திரு விஷ்வா, எழுந்திரு, விஷ்வா, விஷ்வா எழுந்திரு விஷ்வா.
விஸ்வா என்ன பாரு. விஸ்வா விஸ்வா என்ன பாரு. விஸ்வா எழுந்திரு. வா வா சீக்கிரம் வா விஸ்வா. பார்த்து விஸ்வா. விஸ்வா விஸ்வா வா விஸ்வா. விஸ்வா விஸ்வா பார்த்து. விஸ்வா விஸ்வா பார்த்து விஸ்வா. வா விஸ்வா வெளியே போலாம். விஸ்வா 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 எழுந்திரி. விஸ்வா விஸ்வா வா விஸ்வா போலாம். விஸ்வா வா விஸ்வா. வா விஸ்வா. விஸ்வா வா விஸ்வா. விஸ்வா விஸ்வா. சார் சார் வாங்க சார் உட்காருங்க சார். விஸ்வா சார் விஸ்வா சார் தண்ணி கொடுங்க. விஸ்வா சார் துளசி ஒண்ணும் இல்ல. குடி துளசி. போது சார் என்னாச்சு சார்? ஓகே தானே சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஹரி ஓகே சார்? ஓகே தானே சார்? ஓகே தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஒண்ணும் இல்ல. சரி கொஞ்சம் தண்ணி குடிங்க. இந்த குடிங்க, கொஞ்சம் கூட குடிங்க. போதும் சார். அம்மா துளசி, விஸ்வா உயிரை நீ காப்பாத்திட்டம்மா. இப்பதாம்மா எங்களுக்கெல்லாம் உயிரே வந்துச்சு. ஆமா துளசி, உன் உயிரை கூட பார்க்காம விஸ்வா சாரை நீ காப்பாத்திட்டமா. ஆமா துளசி, நீ மட்டும் இல்லனா விஸ்வா சாரை நாம பாத்திருக்கவே முடியாது. விஸ்வா சார், நீங்க உள்ள இருக்கிறத நாங்க எல்லாருமே மறந்துட்டோம். ஆனா துளசி சுதாரிச்சு உங்களை காப்பாத்திட்டா. துளசி மட்டும் வரலனா உங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியல சார். மெதுவா பாத்துப்பா. விடுங்க சார். சார் நான் வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு வரேன் சார். ஓகே விஸ்வா, நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க பொறுமையா வாங்க. மேனேஜர் சார், இவரை கார்ல ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு அப்படியே வீட்லயும் விட்டு வந்துரு. ஓகே சார், நான் கூட்டு போறேன். ஓகே, பார்த்து கூட்டு வாங்க. ஓகே சார், வாங்க. கூட்டு சார் வாங்க சார். பார்த்து பாத்துப்பா. என்ன துளசி, நீ உயிரை கொடுத்து விஸ்வா சாரை காப்பாத்திருக்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறாரு. பரவாயில்ல, அதனால என்னக்கா? அவர் தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் இதெல்லாம் செஞ்சேன். அந்த இடத்துல விஸ்வாசர் இல்லாம வேற யாரு இருந்தாலும் நான் இதைத்தான் செஞ்சிருப்பேன். துளசி, உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசுதான்.
துளசி, என்னடி இது இப்படி வந்திருக்கா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஒண்ணு இல்ல? முதல்ல வா, உட்காரு. உட்காரு. ஐயோ, என்னடி இது? தீக்காயம் மாதிரி இருக்கு. என்னாச்சு துளசி? சொல்லடி. பயப்படாதம்மா, ஒண்ணுமே இல்ல. பயப்படாம எப்படி இருக்க முடியும்? கையில காயத்தோட வந்திருக்க, கேட்டா ஒண்ணு இல்லங்கிற. என்னடி ஆச்சு? ஐயோ அம்மா, எனக்கு ஒன்னும் ஆகல. நான் தான் சொல்றேன்ல, சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இதுக்குதான் இன்னைக்கு வேலைக்கு போகாதன்னு படிச்சு சொன்னேன். கேட்டியா? பாரு, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மா, அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. கொஞ்சம் அமைதியா தான் இரு. என்ன ஆச்சுன்னு சொல்லுடே. ஆபீஸ்ல இன்னைக்கு ஃபயர் ஆயிடுச்சுமா. என்னடி சொல்ற? இன்னைக்கு நான் மட்டும் வேலைக்கு போகாம இருந்திருந்தா விஸ்வாவை காப்பாத்திருக்கவே முடியாதுமா. அம்மா, காலையிலயே உனக்கு கண்ணு துடிச்சதுன்னு சொன்னல, அது எனக்காக இல்ல, உன் புள்ள விஸ்வாவுக்காக. அவனுக்கு தான் ஏதோ நடக்க போகுதுன்னு சகுனம் காட்டிருக்குமா. நல்ல வேலை, நான் போய் காப்பாத்திட்டேன். ஐயோ, கண்ணு துடிச்சதும் நான் ஒண்ணு மட்டும்தான் நினைச்சேனே தவிர என் பிள்ளைய நினைக்காம போயிட்டேனே. அவனுக்கு என்ன ஆச்சோ? அம்மா, அவனுக்கு ஒன்னும் ஆகலம்மா. அவன் நல்லாதான் இருக்கான். லாஸ்ட் மினிட்ல காப்பாத்திட்டான்னு சொல்றேன்ல, நீ அழாத. விஸ்வாக்கு பெருசா காயம் எதுவும் இல்ல? அவன் நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்காம்மா. அந்த அளவுக்கு காயம்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ அழாத. கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்திட்டப்பா, என் பிள்ளைய காப்பாத்திட்ட. நல்ல கதையா இருக்கே. உயிரை பணிய வச்சு காப்பாத்தினது நானு, நன்றி பூரா கடவுளுக்கா? கடவுள் தாண்டி ஓ ரூபத்துல வந்து என் புள்ள விஸ்வாவை காப்பாத்திருக்காரு. சரி சரி, நீ அழாதம்மா. அதான் எதுவும் ஆகாம காப்பாத்தியாச்சுல. அம்மா, எனக்கு பயங்கரமா பசிக்குதுமா. நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணி வை, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்ன சிவகாமி, காலையிலே வீட்டுக்கு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையாமா? கோவிலுக்கு போய் விஸ்வா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேனே, அதான் பிரசாதத்தையும்
திருநீரையும் கொடுத்துட்டு போக வந்தேன். என்னம்மா திடீர்னு அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிருக்க? நைட்ல இருந்து மனசு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு அதான். ஆமா, நீ என்னண்ணே எங்கேயோ வெளியூர் போயிட்டு வர மாதிரி இருக்கு? ஆமாம்மா, 2 நாள் வேலூர்ல கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு இப்பதான் வரேன். அப்போ விஸ்வாக்கு அடிபட்டது உனக்கு தெரியாதானே? என்னம்மா சொல்ற? விஸ்வாக்கு அடிபட்டுருச்சா? ஆமாண்ணே, நேத்து அவங்க ஆபீஸ்ல ஃபயர் ஆயிடுச்சான். துளசி தான் அவனை காப்பாத்திருக்கா. விஸ்வா உன்கிட்ட சொல்லலையானே? என்னம்மா அதை யாருமே எனக்கு சொல்லலையே. என்னண்ணே, நீ இருக்க பாத்துப்பேன்னு நான் இருந்தா நீ ஊர்லயே இல்லங்கிற. நைட்டெல்லாம் அவன் தூங்கினானோ இல்லையோ, என்ன பண்ணான்னு கூட தெரியலையே. சரி சரி, நீ அழாதம்மா, முதல்ல உள்ள வா வா. விஸ்வா, விஸ்வா, என்னடா ஆச்சு? ஆஃபீஸில் சின்ன ஆக்சிடென்ட்ப்பா. ஆக்சிடென்ட்னா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ரொம்ப அடியா? அதெல்லாம் இல்லப்பா, சின்ன காயம்தான். ஐயோ, ஹாஸ்பிட்டல் போனியா? டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன்ப்பா. பார்த்து இருக்கலாம்ல, ஏன்டா இப்படி? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்குப்பா இவங்க இங்க வந்திருக்காங்க? விஸ்வா, ஆபீஸ்ல உனக்கு அடிபட்டுருச்சுன்னு துளசி சொன்னாப்பா. அதான். சொல்லிட்டாளா? அந்த சந்தோஷத்துலதான் நான் செத்துட்டானா இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன். விஸ்வா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கலப்பா. இந்த காயத்தை விட அவங்கள பார்த்தாதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. முதல்ல அவங்கள வெளியில போக சொல்லுங்கப்பா. விஸ்வா, ஏன்டா இப்படி? வெளியில போங்க, போங்க. சிவகாமி, என்னடா நீ? சிவகாமி, சிவகாமி நில்லுமா. பேசுனது நீ மனசுல வச்சுக்காதமா. பரவாயில்ல, என் புள்ள தானே பேசுனா. விடு, நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். இந்தானே, இந்த திருநீரை மட்டும் விஸ்வாக்கு வச்சு விடுன, அது போதும். என்னமா நீ? பெத்த புள்ள அடிபட்டு இருக்கிறத பார்த்தோம். ஆறுதலா 4 வார்த்தை பேச முடியாத தாய் ஆயிட்டேனே நான். என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு, யாருக்கும் வரக்கூடாது. விஸ்வா, ஏண்டா? சிவகாமி என்னடா பாவம் பண்ணா? ஏண்டா அவளை பார்த்து இவ்வளவு கோவப்படுற? ஒருத்தர் மேல வெறுப்பு இருந்தா அது அவங்க கிட்ட இப்படிதான் நேரடியா காட்டுவியா? பகையாளியா இருந்தாலும் நம்மள பார்க்க வீட்டுக்கு வந்தா அன்போட வரவேற்கணும். இப்படி வார்த்தையால காயப்படுத்தி அனுப்பக்கூடாது.
சிவகாமி ஒரு பாவமும் அறியாதவடா. உனக்கு அடிபட்டுடுச்சேன்னு துடிச்சு போய் உன்னை பார்க்க வந்திருக்கான். அவளை போய் இப்படி பேசிட்டியே. சிவகாமி உன் அம்மாடா. அவளை காயப்படுத்த உனக்கு எப்படிடா மனசு வருது? இப்படி பேசுறதுனாலதான்ப்பா எனக்கு அவங்கள பிடிக்காம போச்சு. துளசியோட அம்மாவா என்ன பார்க்க வந்திருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்கலனாலும் நான் பேசாம இருந்திருப்பேன். ஆனா அவங்க என்ன பார்க்க வந்தது புள்ளைங்கிற உரிமையில. அதை என்னால ஏத்துக்க முடியலப்பா. எனக்கு அம்மானா அது பைரவி அம்மா தான். அவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த உரிமையை கொடுப்பேன். வேற யாருக்கும் அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. சரிடா, சரி விடு. விஸ்வா, விஸ்வா, நீ எங்க புள்ளதாண்டா. பைரவிய நானும் உன்னை அப்படிதாண்டா வளர்த்தோம், பார்த்துக்கிட்டோம். அதனால சிவகாமிக்குள்ள உரிமை இல்லைன்னு ஆயிடாதுடா, இல்லைன்னு ஆயிடாது. விஸ்வா, ஒரு நாள் சிவகாமியை நீ புரிஞ்சுப்ப. அதே மாதிரி துளசியும் நீ புரிஞ்சுப்ப. அந்த நாள் வரும். ஆனா ஒண்ணு, நேத்து துளசி மட்டும் இல்லைன்னா நீ உயிரோட இருந்திருப்பியான்னு சந்தேகம் தான். யாருக்கு நீ கொலைகாரின்னு பட்டம் கட்டினியோ அவதான் தன்னோட உயிரை பணைய வச்சு உன்னோட உயிரை காப்பாத்திருக்க.